காலையில் 5:30 மணி ஆயிடுச்சு. நாங்கள்லாம் மேட்ச் விளையாட போய்கிட்டு இருக்கோம். கையில் டீ. அதாவது இப்போ வந்து நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா எந்த ஒரு கிரவுண்டுக்கு போகிறோம்? நாதல் ஹமார் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்தில் அந்த கிரவுண்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். காலையில் 5:30 மணி. கையிலெல்லாம் டீ கிளாஸோட டீ குடிச்சிக்கிட்டே நாங்கள் கிரவுண்டுக்கு போயிட்டுருக்கோம். கிரவுண்டுக்கு போகிறோன்னு சொல்லி நம்ப மாட்டாங்க. இதை கம்மி இன்றைக்கி வந்து மேட்ச் வேறு லெவலில் இருக்க போகுது. ஏன்னா கையில் டீ அல்வா காமிக்கிறது, அல்வா இருக்குது, கையில் வாட்சை பாருங்கள். அந்த மாதிரி ஒரு செட்டப்போடு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி மேட்ச் வெறித்தனமாக இருக்க போகுது. என் மச்சான் வேறு இன்றைக்கி வரான், பேட்டிங் வேறு லெவலில் ஆட போகிறான். யார் இந்த முன்னாடி போயிட்டுருக்காப்புல இவர் தான் அந்த பேட்ஸ்மேனு. வர்ற மாதிரி இருக்க போகுது இன்றைக்கி மேட்ச்சு. கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது. எப்படி நாங்கள் கிரவுண்டுக்கு போகிறதுக்குள்ளே வெயில் பட்டையை பிரிச்சிருன்னு நினைக்கிறேன். மச்சான் பிளாக், ஃபுல் பிளாக்கு. ஆமாம், எங்கள் அண்ணன் தான் வைஸ் கேப்டன். ஆமாம், கேப்டன் ஆல்ரெடி முன்னாடி போயிட்டுருக்காப்புல. எங்கள் அண்ணனுக்காக நாங்கள் காலையில் 5:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு குளிக்கலை, பல்லு விளக்கலை, அப்படியே டீ கிளாஸோடு அப்படியே துபாய். இது எந்த ஏரியாடா இது? துபாய் ஓவர் லாஞ்சில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். ஓவர் லாஞ்சு ஏதோ நமக்கு வேக விளையாடுறதா. இன்னைக்கு ஜாலியாக இருக்க போகுது. இவங்க தான் கேப்டனின் வழிகாட்டலின் படி நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். கேப்டன் போட்டன் இனிமேல் நாங்களாம் ஒன்றா கேப்டன் இவனுக்கு கிரிக்கெட்டுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் பேட்டு இவன் தூக்கிட்டு வரான். கடைசியில் சூரி மாதிரி இவன் தான் டீமை காப்பாற்ற போகிறான்னு நினைக்கிறேன். ஒரு மெடிக்கல் மிராக்கிள் நடக்க போகுது இன்னைக்கு. நம்ம காருக்கு வந்தாச்சு. காரை ஓப்பன் பண்ணி உள்ளேயும் போயாச்சு. டீ கிளாஸை மட்டும் விட்டுறக்கூடாது. வண்டிகளே பேட் எடுத்து சுற்றுறாப்புல. நம்ம அப்படியே கார்லேயே வார்ம் அப் பண்ணிட்டு போகிறோம். இன்னைக்கு வெறித்தனமாக இருக்கும். கார் லைட்டு ஹீட்லாம் உடச்சி வீசிடுவாப்புல. ஆனால் இங்கே ஒன்று எழுதுனா ஊர் மாதிரி பால் வர்றது வந்து தெரியாமல் இருக்காது. இங்கே சிமெண்ட் பிச்சா அழகாக தெரியும் பால். ஊர்ல நல்லா விளாட்றவங்க இங்க இன்னும் நல்லா விளாட்றோம். ஐயா கார்டு எடுக்க மறந்துட்டேனே. என்ன கடை? மெட்ரோ கார்டு. மெட்ரோ கார்டு எதுக்கு? அப்படியே ஊருக்கு போகிறதுக்கா? நல்லா இருக்கு. கார்டு சேஃப்டி. என்னோட கார்டு சேஃப்டி கார்டு எதுக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. மெட்ரோ கார்டுன்னு. சேஃப்டியா? இது எங்க வைக்கிறது எப்படி வைக்கிறதுன்னு தெரியலையே. இங்கயா நிக்க மாட்டேங்குது. அந்த கார்டு சொல்றீங்களா நீங்க? இடையில அப்பப்போ கமல்ஹாசன் வாய்ஸ் வரும். காலையில் 5:30 மணிக்கு பேசுனா கமல்ஹாசன் வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா பல்லு விளக்காம பேசுனா கமல்ஹாசன் வாய்ஸ் வரும். லைட்டை போட்டால் வெளிச்சமாக இருக்கும். எங்கள் லைட்டு மஞ்சள் கலர் லைட்டு போட்டாச்சு. டீம்லேயே முக்கியமான ஒரு ஆளை ஏற்றுறதுக்கு பிக்கப் பண்ணுறதுக்காண்டி போயிட்டு இருக்கோம். நம்ம பசங்களுக்கு போட்டு விடுங்கடா. போட்டோ மாதிரி ஆளுன்னா வேற மாதிரி ஆளு. டீம்ல முக்கியமான ஆளே அவர் தான். சொல்லல நம்ம பசங்க. அதாவது அவரை பத்தி சொல்லணும்னா அவர் வந்து ஒரு டீமோட எப்படி சொல்லலாம் கேப்டன்? டீமோட ஆங்கர். ஆமா, டீமோட ஆங்கரே வந்துட்டு அவங்க ஆங்கர் இல்ல ஆங்கரே வந்துட்டு அவங்க தான். இன்னைக்கு டீமோட ஆங்கர் வந்து நான் தான். நான் விளையாட போறது இல்லை, பேச மட்டும்தான் போறேன். எல்லாத்தையும் என் மச்சான் பார்த்துப்பான். எல்லாம் கம்பு சுத்துறாங்க.
கேப்டன் இன்டர்நேஷ்னல் பிளேயர் நம்ம டீமில் எடுத்துக்கிறீங்களா இப்படி? யாரு? இந்த இருக்காரா? இன்டர்நேஷனல் போயிட்டு வந்திருக்காரு. கேப்டன் இங்கே மட்டும்தான் நல்லா ஜாலியாக இருப்பாப்புல. கிரவுண்டுக்கு போனோன்னா ஃபயர் ஆயிடுவாப்புல. அங்கே போனோன்னா டே இங்கே பால் புடி மட்டை எடுத்து வீசுறா அடி என்ன பண்ணுறா அப்படின்னு திட்டு விழுவோம். கேப்டன் பவுலிங் போடும்போது எல்லாருக்கும் பதட்டமாக இருக்குது, முக்கியமாக என் மச்சானுக்கு. ஏன்னா பால் கையில் நிற்காது. ஏன்னா இப்போ நாங்களாம் வந்து விளாண்டு எப்படி 1.5 வருஷம் ஆச்சு. மச்சான் நீங்கள் விளாண்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷத்துக்கு முன்னாடி விளாண்டது. 5 வருஷத்துக்கு முன்னாடி விளாண்டுன்னு சொன்னால் ரொம்ப வயசானவனு கண்டுபிடிச்சிடுவாங்களா? நான் விளாண்டு 1 வருஷம் ஆச்சு. எப்படி விளாட்றேன்னு தெரியல நம்மளுக்கு. ஊருக்கு போகும்போது வாய்க்கால தண்ணியில் இறங்குறாங்க. விளாடுவோம், போயிட்டு விளாண்டு பார்ப்போம். நல்லா இருக்கீங்களா? நான் இதுக்கு முன்னாடி நிறைய புகழ்ந்து பேசினேன்ல, அது சொன்ன மாதிரியே வந்திருக்கு. அவளை பற்றிலாம் கேப்பு அந்த பிளேயருக்குள்ள எல்லா தகுதி எங்கள் அண்ணனுக்கு இருக்கு. இது வரும்போது இன்னைக்கு வெறித்தனமா விளாடுறோம். NGCC-லேருந்து இறக்குறோம் எல்லாரும். அண்ணன் 3 மாதம் கழிச்சு விளாட்றாப்புல, நான் 1 வருஷம் கழிச்சு விளாடப்போம். அவர் 5 வருஷம் ஆச்சு விளாண்டு. TCR கிங்ஸ் தான் நம்ம டீமோட பேர். நம்ம வரத்துக்கு முன்னாடியே டாஸ்லாம் போட்டு தர்த்திரியம் வரத்துக்கு முன்னாடி டாஸ்லாம் போட்டாங்க. நாங்கள் வராதனால நம்ம டாஸை வின் பண்ணிட்டோம். அதனால் வந்துட்டு பேட்டிங் எடுத்துருக்காப்புல. நம்ம கேப்டன் இன்ட்ரோ கொடுப்போம். எங்க கேப்டனை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கு இவர் தான் கேப்டன். பண்ணிட்டு இருக்கேன். கேப்டன் நம்ம டீமை பற்றி ஏதாவது சொல்லுங்க. என்ன நம்ம டீம் துபாயில் கிட்டத்தட்ட 8 வருஷமா நாங்கள் விளாண்டுட்டு இருக்கோம். எல்லா டோர்னமெண்ட் 4 கப்பு எடுத்துருக்கோம் நாங்கள் டைட்டில். அப்புறம் நம்ம ஏரியா பசங்க தான் எல்லாரும் விளாட்றது. புதுப்பட்டினம், மல்லிப்பட்டினம், மரக்காவலச, சத்திரம், சாமி. களத்தில் வந்து நம்ம டீம் எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்துட்டு நீண்ட ஓய்வுக்கு அப்புறம் எல்லா பிளேயர்ஸும் விளாட்றோம். இது ஒரு வார்ம் அப் மேட்ச் தான், 2020 மேட்ச்சு. எல்லாம் பெஸ்ட்டாக எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். கேப்டன் வந்துட்டு உண்மையாகவே கேப்டனாகவே மாறிட்டாப்புல. அதனால அந்த மாதிரி போயிட்டு நம்ம வைஸ் கேப்டன்கிட்ட போவோம். அப்படி வாங்க. அப்படி யாரும் சொல்லலையா? இதுதான் நம்ம டீமோட கேப்டன். இப்போதைக்கு நம்ம வரத்துக்கு முன்னாடி டாஸ்லாம் போட்டாங்க. ரொம்ப நல்லதாக போச்சு. ஆமாம், அதனால நமக்கு வந்து டாஸ் வின் பண்ணிட்டோம். வின் பண்ணி பேட்டிங் எடுத்து மேட்ச் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு விக்கெட் எடுத்துருக்காங்க. 2 விக்கெட் கேட்போமா? இல்லை அவர் ஆக்சுவலி நல்ல பேட்ஸ்மேனு. அது கேட்சு கூட அவருக்கே தெரியாமல் பிடிச்சிட்டாரு. நல்ல ஷாட் அது. அதாவது எப்போதுமே நம்ம டீமில் வந்து பவர் பிளேயில் விளாட்றதுக்கு 2 பேர் வச்சுருக்கோம். அதே டீம் தான் அந்த பிளேயர் தான் இறக்கணும். அவங்க 2 பேருமே எப்படின்னா ஹிட்டர்ஸ், நல்லா ஷாட் ஆடுவாங்க. கம்மி பால் அதிக ரன் எப்போதும் நமக்கு அடிச்சு கொடுத்துருவாங்க. சரி, நம்ம டீமோட ஒரு முக்கியமான பேட்ஸ்மேன்னா யாரை பற்றி? அப்படி தனியாக ஒரு ஆளை சொன்னோம்னா மற்ற ஆளை நம்மளை போட்டு சாவடிச்சிருவாங்க. அதனால் பொதுவாகவே சொல்லிவிடுவோம், எல்லாருமே நல்ல பேட்ஸ்மேன் தான். ஆனால் நாங்கள் எப்போதுமே வந்து எங்கள் எல்லாரை விட ஒரு ஆள் தள்ளி இருக்கோம். அவரை தான் எப்போதும் பேட்ஸ்மேன் சொல்லுவோம். அப்படின்னா யாருன்னா உபயத்துன்னு ஒரு ஸ்ரீலங்கா பையன் இருக்காப்புல. அவர் டீமில் வந்து ப்ரொஃபஷனல் பேட்ஸாகவே பால்ஸாக இருக்காப்புல, ஆல்ரவுண்டரு. சைபுதீன் இருக்காப்புல, சீனியர் பிளேயரு, நல்ல பேட்ஸ்மேன். அடுத்தபடியாக இன்னைக்கு நியூ பிளேயர்ஸ் தான் வந்திருக்காங்க. நம்ம தம்பி ஆசிக் வந்திருக்காப்புல, ரிஸ்வான் வந்திருக்காப்புல. சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? டீமோட சொல்லுங்க கேப்டன், நான் என்ன பண்ணணும்? நீங்கள் விளாண்டா போதும். நீங்கள் மட்டை எடுத்து வீசினா மட்டும் போதும். இதுதான் நம்ம டீமோட முக்கியமான புள்ளி. அதெல்லாம் இல்லை, எல்லாரும் முக்கியமான புள்ளி தான். என்ன சொல்லணும்னா நம்ம டீமோட வளைவு சொல்லி போய் சொல்லுங்க. நம்ம டீம் நல்ல டீம் தான், சூப்பராக விளாட்றோம். எல்லாமே சூப்பராக 11 பேர் நல்லா விளாடுவாங்க. ஜெயிச்சிருவோம் இன்னைக்கு. ஓகேவா? நான் வந்திருக்கேன், அது பார்த்துக்குவோம். சரி, ஓகே. அதுக்கு தான் அமிராம் சார் எடுத்துருக்கோம்ல. ரெண்டு பேர் கேம் ஆடிடுவோம். அதனால ஜெயிச்சிருவோம்.
நான் ஆல்ரெடி அமிராம் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். அமிராம் சார் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க டீம்ல உள்ள இருக்கிற ஆளுகளே வந்து அமிராம் சார் பத்தி சொல்றாங்க. அமிராம் சார் நாங்க பேட்டிங் பண்ணிட்டு இருக்காப்ல, ஆல்ரெடி போய் ஆல்ரெடி ஒரு 6 2 3 4 அடிச்சிட்டான். ஆமா, இன்னைக்கு அவன் ஒரு செஞ்சுரி போடுவான்னு என்ன எதிர்பார்த்துட்டு 20 அது வந்து வழக்கத்துக்கு மாறா இருக்கு. இது எப்படி இங்க அது எனவே எனக்கு இன்னைக்கு புதுசா தான் தெரியுது. வழக்கத்துக்கு மாறா ஃபர்ஸ்ட் 6 அடிச்சிட்டாப்லையா, அதான் நானும் ஒரு ஷாட் அந்த பாருங்க தான் அவன் ஃபேவரட் ஷாட். பேசிட்டு இருக்கும்போது ஃபேவரட் ஷாட் போட்டா அருமையான ஒரு 4 நோ பால் வேற, நோ பால் வந்துட்டு நோ பால்ல 4 அடிச்சிருக்காப்ல. அவளுக்கு வந்து வரும்போதே அல்வா சாப்பிட்டு வந்தாப்ல. அதான் அவ்வளவு பவர் மாதிரி அடிச்சிட்டு இட்லி வந்துருவாப்ல. எனக்கு இட்லி வந்துருவாப்லையா? கனவுல நினைச்சாலும் அது மட்டும் நடக்காது. 6 அடிச்சா இட்லி வந்துருவாப்ல. அது வேற சொல்லல, கனவுல நினைச்சா அது முடியாது. வெரி குட் ஷாட், வெரி குட் ஷாட். போனதுக்கு அப்புறம் பாரு அடி காட்டிட்டு வருது. பால் இதுல தெரியாது அவ்வளவு தூரத்துக்கு. நம்ம எடுத்துட்டு வந்த அல்வா தான் இங்க வந்து வேலை செஞ்சு இந்த அல்வா வண்டியில எடுத்துட்டு வாடா, எடுத்துட்டு வந்து தந்தாவுல. அடுத்து வந்துட்டு எடுத்துட்டு வா டேய். அல்வா சாப்பிடணும், அல்வா மாதிரி அடிச்சிட்டு இருக்காப்ல. கேமரா அங்க அவுட் அல்வா ஆயிட்டு சாப்பிட்டனால அல்வா கேப்டன் பால் எங்க வராதோ அங்க வந்து இங்க 2 பேர் நிப்பாட்டி யார் என்ன கேக்குறாங்க? எல்லாரும் ஆமா இருக்கா. என்ன இவனை நான் இல்லடா. அப்புறம் என் மச்சான் 3 பேரையும் வந்துட்டு பால் எங்க வராதோ அங்க நிப்பாட்டுங்க. கண்டிப்பா. ஐயா பேசிட்டு இருக்கும்போது அவுட் ஆயிட்டாப்ல. அவுட்டா? என் அண்ணன் வேற லெவல்ல பேட்டிங்கை போட்டுட்டு வெறித்தனமா வந்துட்டு இருக்காப்ல, அவுட் ஆயிட்டாப்ல. இது டீம் வந்து இப்போ வந்துட்டு நம்பி இருக்கிற மாதிரி தெரியுது. கேப்டன் களத்தில் இறக்கி விட்டுருக்கோம். கேப்டன் முதல் பந்தை சந்திக்கிறார். ஸ்லோ பாலை போட்டு அங்கே ஒரு 4 அடித்து விட்டார் எங்கள் கேப்டன். எங்களது கேப்டன் பேட்டில் வந்து பாட்டமில் பட்டு டேன் ஆகி அவுட் ஆகிருக்காப்புல. ஆனால் அதுக்கு முன்னாடி 2-3 4 அடிச்சுட்டு தான் வந்திருக்காப்புல. அவருடைய கேப்டனுடைய பதவியை வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காப்புல. அல்வா திங்காமல் போயிட்டாப்புல, அதான் பிரச்சனை. நம்ம கொண்டு வந்து அல்வா கொடுத்துருந்தா போட்டு சாத்திருப்பாப்புல. அண்ணன் திட்டுருக்காப்ல என்னன்னு பாப்போமே. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எங்கள் அண்ணன் வேற மாதிரி விளாண்டாப்புல. அடுத்து ஓப்பனிங் இறங்கி 9 ஓவர் வெறித்தனமாக விளாண்டுட்டு வராப்புல. ஓப்பனிங் இறங்கி 20 ரன் அடிச்சிருக்காப்புல. கிட்டத்தட்ட 9 ஓவர் நின்றுருக்காப்புல. கூட நின்றது அமிராம் சன்னா, அதனால அப்படி அடிச்சிருக்காப்புல. ஆனால் மிச்சம் ரன்னெல்லாம் அண்ணன் அடிச்சிட்டாப்புல. அதாவது அம்மா ரெண்டு மாதிரியோ எல்லா பாலுக்கும் அவுட்டு கேட்குறாள். அவுட் ஆனதுக்கு அப்புறமா அதாவது விக்கெட் வந்து வரிசையாக விழுந்துகிட்டே இருக்குது. அமிராம் சன்னா விக்கெட்டு கொடுத்தாப்புல, விக்கெட் விழுந்துகிட்டே இருக்குது. டப்பு டப்புன்னு அடுத்தடுத்த விக்கெட் விழுந்துகிட்டே இருக்குது. இப்போது டீம் வந்து என்னையும் மச்சானையும் நம்பி இருக்கிற மாதிரி ஒரு சூழல் போய்கிட்டு இருக்கு. மச்சான் இருக்காப்புல. ஆமாம் 10 ஓவர் இருக்கான். 20 ஓவர் நிற்கணுமா, அதுக்கப்புறம் வந்து படுத்துட வேண்டியதான். எங்களை நம்பி தான் இருக்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு சூழ்நிலையை பார்த்தா. பார்ப்போம். ஆமாம், இன்டர்நேஷ்னல் பிளேயர்லாம் இங்கே விளாட்லாமா என்னன்னு தெரியல. கூட்டு வந்துருக்கோம் இருந்தாலும். ஆமாம், எங்களுக்கு அடுத்ததும் வழி இல்லை. அப்படிங்கும் போது இவரை இறக்குவோம். BMW கார்லாம் இங்கே நாங்கள் வந்திருக்கோம். அதாவது காரில் பால் விழுந்துச்சுன்னா பிரச்சனை ஆயிடும், அதனால காரை எடுக்க சொல்லியாச்சு. வேறு ஒன்றும் இல்லை. வார்ம் அப் மட்டும் இருந்தால் பார்த்தாது, கொஞ்சம் கிரவுண்ட் விட்டு நான் வந்து நிற்கலாம். 5:30 மணிக்கு காலையில் கிளம்பி வந்தது. நான் ஒன்றும் பேட்டிங்கே இறங்கலை, வார்ம் அப் பண்ணியே கழிச்சு போயிட்டேன். அதுவும் இல்லாமல் நான் தண்டால் போடும்போது அண்ணன் 6 அடிக்குது, அதனால் தண்டால் போட்டேன். ரொம்ப களைச்சி போச்சு. இப்போ பேட்டிங்கில் போய் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நீங்கள் தண்டால் போட்டியா? கமான் பேட்டிங்ண்ணா கூட்டு விட்டு அங்கே பேட்டிங்கிறேன். என்னடா கழிச்சிடவா கேமரா பேட்டிங் நேரம் ஆக சில பல மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்கே ஜூம் போங்க. அதான் மந்திரக்கோள். மந்திரத்தை போட ஆரம்பித்து விட்டார். இப்பொழுது அங்கே பார்ப்போம். அங்கே ஒரு செங்கல் மட்டும் எடுத்திருக்காங்க. அப்பப்போ கமலஹாசன் வாய்ஸ் வரும்.
எல்லாம் ஏன்னா பேட்டிங் இறக்குற வரைக்கும் கமல்ஹாசன் வாய்ஸ் வெளியில் வரும். வெயில் இன்னைக்கு கருவாடு தான் இன்னைக்கு. வெயிலுங்க ரொம்ப பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. நாங்கள் தான் முடிச்சு போட்டிங்க. நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. படுத்து தூங்கிட்டு இருந்தா என்னை கூட்டிகிட்டு வந்து முடிச்சு விட்டீங்க போங்க. அவங்க வந்து நம்ம ஆப்போசிட் டீமில் போயிட்டு நம்ம லைட்டாக ஒரு இன்டர்வியூ போட்டு வருவோம். ஹாய், வாட்ஸ் யுவர் நேம்? ஜலீல். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். Where are you from? கேரளா. ஐ லவ் கேரளா. சென்னையா? தமிழ்நாடு. எத்தனை ஸ்கோர் அடித்தா உங்களுக்கு ஓகே? 170 எதிர்பார்க்குறாங்க. ஆனால் மெயினான பேட்ஸ்மேன்லாம் நாங்களும் ஒன்றும் இறங்கலை. அதான் நான் மச்சான் மட்டுமே 170 அடிப்போம். சரி, ஓகே, நான் இறங்கலை இன்னைக்கு. ஓகே பார்க்குறேன். ஓகே, பார்க்கலாங்க. நீங்கள் பேட்ஸ்மேனா? என்ன? என் பேர் ஆசிப். பேட்ஸ்மேனா? நான் சும்மா இங்கே பவுலர் யோதா. பவுலர். ஓகே, அப்போது ரெஸ்ட்டில் இருக்கீங்களா? அப்போது ஏஜ் ஓவரா இல்லை, டயர்டு பண்ணு. அப்போ நான் பேட்டிங் இறங்கும்போது வந்து போடுங்க, நான் 2 6 அடிச்சுக்கிறேன். அதுதான் கைரியது. ஓகே. இப்போது நம்ம ஆசிக் அவர்கள் பேட்டிங்கு ரெடியாக போகிறார். எல்லாம் ஒரு பேட்டில் விளாடுவாங்க, ஆனால் இவங்க மட்டும் 2 பேட்டில் விளாட போகிறாரு. என்ன நடக்குதுன்னு காத்திருந்து பார்ப்போம். கூப்பிட்றாப்புல போ, நடக்குதுன்னு நாங்கள் பார்ப்போம். ஆசிகே இறங்கிட்டாரு. என்ன நடக்குதுன்னு காத்திருந்து பார்ப்போம். நம்ம ஆகோவிஸ் என்னடா காத்து தான் வருது. இப்பொழுது அவருடைய 2வது பலியை நோக்கி கொண்டு நிற்கிறார். அடித்து விட்டார். அடிச்சு விட்டார். என்னடா இது அடி? லாஸ்ட் ஓவர் தான். அடிச்சுதான் அடி இல்லை. போகுத மாங்குட்டு ஷாட். கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு விளாண்டு. சரி, 1 வருஷமா 1.5 வருஷமா? 1 வருஷம் ஆச்சு. மாமா பண்ணுறேங்கிற பேர்லேயே பாதி எனர்ஜி போயிடுச்சு. சரி, அதான் 7 பாலுக்கு 16 ரன் அடிச்சுட்டு வந்து இறங்கியிருக்காப்புல. மேட்ச் முடிஞ்சு எல்லாத்தையும் கேட்டுக்குவோம். அதுக்கு முன்னாடி எத்தனை ஸ்கோரு? எங்கள் அண்ணன் இதெல்லாம் வேணாம், சூப்பராக விளாண்டேன். உண்மையிலே ஷாட்லாம் 2 6 தரமான 6. எனர்ஜி நல்லா இருக்கு. அது டெய்லி வாரம் வந்து விளையாடு, டெவலப் பண்ணிடலாம். என்னை கூப்பிடுவீங்களா? எப்படி அடுத்து? கண்டிப்பாக கூப்பிடுவோம். வந்துரு. ஷார்ஜாக்கு ஆளை விட்டு தூக்கிட்டு வரோம். என்ன பசனா? ஷார்ஜாக்கு ஆளை விட்டு தூக்கிட்டு வரோம். நம்ம தான். இப்போ நீங்கள் பண்ணுற ஃபீல்டிங் வச்சு தான் இருக்குது. ஃபீல்டிங் இப்போ கலக்குறோம். நம்ம தான். அதாவது மேட்ச்னு சொல்லி காலையில் 5:30 மணிக்கெலாம் எழுப்பி கூப்பிட்டு வந்தாங்க. நான் ஏதோ ஜாலியாக விளாண்டு போயிடலான்னு வந்தேன். ஆனால் வெயில் பட்டையை பிரிக்குது பாருங்க, ஒன்றும் பண்ண முடியல. மணி எத்தனை? மணி கரெக்டாக 9:10. காலையில் 9 மணி. இது நம்ம ஊரில் இப்போ மதியானம் 12-1 மணிக்கு அடிக்கிற வெயில் காலையில் 9 மணிக்கு அடிச்சிட்டு இருக்கு. மேட்சை நீங்கள் மேட்ச் பால் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் மேட்சை பாருங்க. ரொம்ப முன்னாடிட்டா. மெதுவா போடா. ஃப்ளாஷ்பேக். கேப்டன், பால் எங்கே வராதோ அங்கே வந்து இங்கே 2 பேர் நிப்பாட்டி. மெதுவா போடா. அதாவது 20 ஓவருக்கு 190 ரன் டார்கெட் வச்சோம். அப்படி வச்சு வெயில் தாக்கத்தின் காரணமாக அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் டீம் பிளேயர்லாம் வந்து விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் சும்மா இது ஒரு வார்ம் அப் மேட்ச் தான். சீரியஸான மேட்சாக இருந்தால் சீரியஸாக விளாண்டு ஜெயிச்சிருந்துருப்போம். லாஸ்ட் ஓவர் வரைக்கும் வந்தாச்சு. ஆமாம், இருந்தாலும் லாஸ்ட் ஓவர் வரையும் கொண்டுட்டு வந்து கடைசியில் அடிச்சிட்டாங்க. ஓகே, இதோட நம்ம தோக்கல. ஆனால் லாஸ்ட் ஓவர் இல்லை அதுதான் தோத்துட்டோம். அதுதான் எங்கள் உண்மை. சொன்னேன். சரி, ஓகே. அதாவது இப்போ வந்து மேட்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் வாழைப்பழமும் லெமனப்பும் அடித்தா தான் சரியாக வரும் இருக்கிற கலப்புக்கு. வெயில்
அப்படியே வாங்க. அப்படியே வந்து டீம் பிளேயர்ஸ்க்குலாம் வந்து நம்ம வைஸ்கே ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அதாவது மேட்ச் தோற்றதுக்கு எப்படின்னா ஜெயிச்சிருந்தா அப்படியே வந்து என்னென்ன பண்ணியிருப்போம். ரேட்லாம் பரவாயில்ல. ஒரு வாரம் 4 தொண்ணூற்றி 5 தொண்ணூற்றி இருக்கும். அப்படியே கொடுங்க. மொரட்டு கேமரா அப்படி கொடு. ஒன்று ஓகே பாய். மேட்ச் முடிஞ்சு மூச்சு நின்றுச்சு. ஸோ வீடியோ முடிச்சுக்குவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடியலை.